பொங்கல் வந்தாலே புலம்பெயர் நாட்டு தமிழர்களுக்கு பெருங்கொண்டாட்டம் தான். கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயர் முடிஞ்சு 15 நாட்களுக்குள்ள பொங்கலும் வந்து சேர்ந்துடும். இந்த முறை 14 நாட்களுக்குள்ளேயே பொங்கல் வந்து சேர்ந்துட்டது. 14ஆம் தேதி ஜனவரி மாதமே எங்களுடைய தை திருநாள் பிறந்ததால புலம்பெயர் நாட்டில் எந்த ஊரை பார்த்தாலும் எந்த நாட்டை பார்த்தாலும் பொங்கலோ பொங்கல் தான். எந்த சமூக வலைத்தளங்களை திறந்தாலும் பொங்கல் பொங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு சனி ஞாயிறும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு அமைப்புகளாலும் ஒவ்வொரு நாடுகளிலும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அருமையான பொங்கல் பொங்கி பண்பாட்டு பொங்கலோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் புலம்பெயர் தமிழர்கள். அந்த வகையில் பிரான்ஸ் நாட்டிலையும் பல இடங்களில் பல ஊர்களில் பாரிஸை அண்டிய இடங்கள்லையும் பாரிஸை விட்டு தொலைதூரங்கள் இருக்கிற ஊர்களில் கூட பொங்கலை பொங்கி கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். அதே போலதான் 26ஆம் தேதி ஜனவரி மாதமும் சிலம்பு என்ற அமைப்பினால் தங்களுடைய 19வது ஆண்டு பொங்கலாக, அதாவது தொடர்ந்து 19 ஆண்டுகளாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். புலம்பெயர் நாட்டு கலைஞர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் அத்தனை பேரும் இணைந்து கொண்டாடும் அருமையான பொங்கலாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. குளிரிலும் முற்றத்தில் வைத்து பொங்கி அந்த பொங்கலை இன்னியத்தோடு கொண்டு வந்து மேடையேற்றி பொங்கல் விழாவை கொண்டாடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காவடி, பறை என்று எங்களுடைய பாரம்பரிய கலையோடு நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. ஆரம்ப நிகழ்வை நான் உங்களுக்கு காட்ட முடியாமல் இருக்கிறது காரணம் நான் தாமதமாக சென்றதுதான். நான் சென்ற நேரத்தில் இருந்து கூட நிகழ்வு இன்னும் நன்றாகவே நடைபெற்று கொண்டு இருந்தது. பரதநாட்டியம், கிராமிய நடனம் என்று தை திருநாளை அருமையாக வரவேற்றார்கள் எங்களுடைய புலம்பெயர் குழந்தைகள். அவர்களை எப்பொழுதும் நாங்கள் பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பல பண்பாட்டுக்கு நடுவில் வளர்ந்து வரும் குழந்தைகள் தங்களுடைய பண்பாட்டையும் தலையில் சுமந்து கொண்டு பெரும் சுமையை சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எந்த நேரமும் நாங்கள் பாராட்ட வேண்டிய கடமையிலும் கட்டாயத்திலும் இருக்கிறோம். ஆகவே பெற்றோர்களும் சரி, உறவினர்களும் சரி, இப்படியான குழந்தைகளை கண்டால் பாராட்ட மறந்து விடாதீர்கள். ஆடலும் பாடலும் என்று சென்று கொண்டிருந்த விழாவில் அரங்கமும் அதிர்வும் என்ற நிகழ்வும் நடந்தது. விவாத மேடை போலவும் இந்த நிகழ்வு நடைபெற்றது. புலத்து பொங்கலா புலம்பெயர் பொங்கலா, இதுதான் தலைப்பு. மிக அருமையாக பேசினார்கள் இரு தரப்பினரும். அதில் வென்றது புலம்பெயர் பொங்கல் தான். காரணம், அந்த கட்சியில் பேசியவரில் நானும் ஒருவர். விளையாட்டை ஒரு புறம் விட்டுவிட்டு உண்மையிலேயே புலத்து பொங்கலா புலம்பெயர் பொங்கலா என்று கேட்டால் அன்று புலத்து பொங்கல், இன்று புலம்பெயர் பொங்கல். அதுதான் உண்மை. காலம் மாறுகிறது, நாகரிகம் மாறுகிறது, வளர்ச்சி மாறுகிறது, அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையும் மாறிக்கொண்டிருக்கிறது. அக்கறைக்கு இக்கரை பெற்றை, அங்கு இருப்பவர்கள் இங்கத்த வாழ்வை வாழ ஆசைப்படுகிறார்கள், இங்கிருக்கு நாம் அங்கத்த வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறோம். அதன் காரணமாகவே புலத்து பொங்கல் கொஞ்சம் இனிப்பு குறைந்தாலும் புலம்பெயர் பொங்கலில் இனிப்பு அதிகமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. கரும்பு, மண்பானை, சுலகு, இப்படியாக அந்த நிகழ்வு பண்பாட்டு நிகழ்வாக அருமையாக செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள் சிலம்பு அமைப்பினர். எங்களுடைய பாரம்பரிய உணவுகளை சமைத்து சுலகில் வைத்து எல்லோரும் சுவைக்கும் வண்ணமும் செய்திருந்தார்கள். அங்கு சென்றிருந்த அனைவருக்கும் இலவசமாக தேநீரும் கொடுத்திருந்தார்கள். சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் தாராளமாக கிடைக்கப்பெற்றன. ஆசைக்கு வாங்கி உண்டு மகிழ்ந்தோம். அது மட்டுமல்லாமல் கண்காட்சி நிறைய நடைபெற்று கொண்டிருந்தது. ஒருவருடைய ஓவிய கண்காட்சியும் இன்னொருவருடைய ஓவிய கண்காட்சியோடு அவர் செய்த கைவினை பொருட்களும் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டன. எல்லாமே தமிழருடைய பாரம்பரியத்தை பறைசாற்றும் வண்ணம் இருந்தது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, ஆண் பெண் என்ற பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் தமிழருடைய பண்பாட்டு ஆடையில் தான் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். பார்வையாளர்களாக வந்திருந்தவர்கள் கூட பண்பாட்டு ஆடையில் தான் வந்திருந்தார்கள். இதில் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நான் எப்பொழுதும் பண்பாட்டு ஆடை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, அது என்ன பண்பாட்டு ஆடையை அணிவது அவ்வளவு பெரிய சிரமமா என்று கேட்பவர்களுக்கு ஒரே ஒரு பதில், குளிர் நாட்டில் பண்பாட்டு ஆடையை அணிவது மிக சிரமம். இந்த குளிர் நாட்டில் எங்களால் சேலையிலோ வேட்டியிலோ கரணை நிற்க முடியாது. இருந்த போதும் ட்ரெயினிலும் பஸ்ஸிலும் வந்தவர்கள் கூட பண்பாட்டு ஆடையை அணிந்து கொண்டே வந்திருந்தார்கள். அவர்களை போற்றி நாங்கள் மகிழ வேண்டியது எங்களுடைய கடமை. ஆகவே அவர்களுக்கும் பாராட்டுகள். இப்படியாக சிலம்பின் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்தது. அதே போல அடுத்த ஆண்டு சிலம்பின் பொங்கல் நிகழ்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களில் நானும் ஒருவர். நன்றி, வணக்கம். உளம் வளமாகும் நமது எண்ணங்கள்
அகுது உளம் வளமாகும் உளம் வளமாகும். சிறிய வயதிலே இருந்து கற்று இன்று புலம்பெயர்ந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு தமிழ் பிள்ளை தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் MA பட்டம் வரை முன்னேறிக் கொண்டிருக்கின்றார் என்றால் அது இவர் மட்டும்தான். கொஞ்சம் வளைஞ்சு வாங்கம்மா. ஒரு நல்லதொரு இளம் தலைமுறையை வரவேற்பதற்கு நல்லதொரு முயற்சி உள்ளது என்று சிலம்பிகளில் பல்வேறுபட்ட காலகட்டங்களில் மிகச் சிறப்பாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கலைஞர் மூலம் தான் உங்களுக்கு மதிப்பு தந்திருக்கிறது. இங்கு வருகை தந்திருக்கும் கௌரவ விருந்தினருக்கும் சிலம்பு அமைப்பினர்களுக்கும் மற்றும் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் கலைஞர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் தாய் தமிழை வணங்கி முதலில் சிலம்பு அமைப்பிற்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். ஏனெனில் என் போல் இளம் தலைமுறையினரை ஊக்குவிக்கும் விதத்தில் என்னை இங்கு அழைத்து கௌரவித்து படுத்தியமைக்கிறேன். தமிழர் கொண்டாட்டங்களிலே மிகவும் முதன்மை வாய்ந்தது தைப்பொங்கல் விழாவினை மிக விமர்சையாக கொண்டாடி மகிழ்வதோடு மட்டும் நிற்காமல் கனடாவை போல நாமும் இத்திருநாளை பெருமைகளை இந்நாட்டவருக்கு விளக்கமாக எடுத்து கூறிய, அதாவது வேலை இடங்களிலோ பாடசாலைகளிலோ அயலவர்களிடம் நாம் சந்திக்கும் அனைவர்களிடமும் இத்திருநாளின் பெருமைகளை விளக்குவிக்கும் மூலம் தமிழரின் பெருமைகளை பறைசாற்ற முடியும். அப்ப அனைத்து பண்டிகைகளுக்கும் இல்லாத அந்த சிறப்பு இந்த தைப்பொங்கல் திருநாளுக்கு இருக்கு. என்ன சிறப்பு? நன்றி உணர்வை தெரிவிக்கின்ற ஒரு சிறப்பு. அனைத்து பண்டிகைகளிலும், உலகில் கொண்டாடப்படுகின்ற அனைத்து பண்டிகைகளிலுமே நன்றி உணர்வை தெரிவிக்கின்ற ஒரே ஒரு பண்டிகை இந்த தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகை. அந்த கதிரவனுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்ற ஒரு பண்டிகையாக அமைகின்றது. கவிதை எழுதி களைச்சால் துடைக்க இரண்டொரு வரிகள். நன்றி. எதிர்பாராத வாய்ப்பு இந்த அரங்கு 1239 உடன 1240வது மேடை என்பதை சொல்லிக்கொண்டு பொங்கி சரிந்த இனம் ஒன்று வழிந்தோடிய திசைகளிலே பொங்க முனைகிறது, பொங்கி கழிக்கின்றது. இப்பொங்கல் எங்கள் மண்ணில் ஒரு நாள் பொங்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கின்றேன். இந்த முயற்சி தொடரட்டும், எங்கள் கலைப்பணி தொடரும். என்னை அழைத்தமைக்கு நன்றி எஸ்டி. வாழ்த்துக்கள்.
தாய்ப்பால் பொட்டிப்பால் என்பது போல் புலத்தில் இருந்து சென்றவரும் புலத்தை விட தாய் நிலத்தில் தான் சிறப்பாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். இன்று சிறப்பு கருத்தாளராக சகோதரி ஒருவர் இங்கு கூறும்போது தமிழின் அழகை, தமிழுக்கு என்ன என்ன தேவை என்பதனை மிக அழகாக கூறினார். தாய் நிலப்பற்று அங்கு தெரிகிறது. ஆட்டம் பாட்டம் மயல்விட்டார் கொண்டாட்டம், நேர்த்தியான நெருக்கமான பல போட்டிகள், குதூகலிக்கும் குறையில்லாத பாசத்தோடு நாம் அன்பை பரிமாறி வாழும் இடம் அங்குதான். தாய் தமிழ் அன்னையின் தாழ்வணிந்து வணங்குகிறேன். என் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துகள். இனிய இத்திருநாளில் புலத்து பொங்கலா புலம்பெயர் பொங்கலா என்ற ஒரு அருமையான தலைப்பை கொடுத்த நடுவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. எனக்கு முன் பேசிய என்னுடைய சகோதரி நிஷா, என்ன கோபமோ எனக்காக குடுக்கல் வாங்கல் எதுவும் இல்லை, ஆனாலும் எனக்கு புரியவில்லை. என்னை போட்டு தாக்கி 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 கடைசியாய் தலைப்பை மறந்து வெளியில் சென்று விட்டார்.